Hi, this is Murthy taking 12th standard Max Tamil Nadu board online classes. So today we will continue from where I stopped in the last video. So இப்போ inverse matrixல இருந்து பார்க்கலாம். ஸோ இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 4ல இருந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஸோ நார்மலாக இன்வர்ஸ்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்கு, சே 5ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இன்வர்ஸ் என்ன சொல்வீங்க? 5 to the power of minus 1 அப்படின்னா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, inverse of 5 is equal to 5 minus 1. This is equal to 1 by 5. ஸோ நமக்கு தெரியும், இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 into 1 by 5 is equal to anyways 1. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ்டாக எழுதுறோம்னா x into 1 by x is equal to 1. ஓகேவா? ஸோ சேம் ரூல் வந்து மேட்ரிக்ஸ்லையும் இருக்கு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸோட அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து 1. 1ன்றது என்னது மேட்ரிக்ஸில்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐ டு த ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு வரும். அப்படின்றது தான் வந்து ஒரு ஜென்ரல் ரூல். ஸோ அதே மாதிரி இன்வர்ஸ், ஈச் இன்வர்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் 2 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. 1 by 2 that is equal to 0.5. Inverse of 3, 1 by 3 இது என்னது? ஸோ 0.33. ஸோ இன்வர்ஸ் ஆஃப், ஸோ இதே இப்படியே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் 4, 1 by 4 is equal to 0.25. இது எல்லாமே என்னவா இருக்கு? ஒன்னொன்னும் ஒரு இதில் எல்லாமே இண்டிவிஜுவலாக யூனிக்காக இருக்கு. ஸோ ஒரு வேரியபிளுக்கும் ஒரு யூனிக் இன்வர்ஸ் இருக்கும். ஸோ இது நம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மேட்ரிக்ஸ்க்கும் உண்டு. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேம் ஃபார் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து so let A be a square matrix of n. Of order n. Then B is inverse of A. அப்படின்னா என்ன அர்த்தம்? B is equal to A inverse. ஓகேவா? ஸோ நான் முன்னாடி இங்கே சொன்னல இதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ A into B இப்படி மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? I of n, identity matrix. The same goes for B multiplied by A. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து சப்போஸ் ஏக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ வந்து ஒரு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஏ மேட்ரிக்ஸை வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ஏ இஸ் invertible matrix. ஓகேவா?
இப்போ if A has inverse then it must be unique. நான் ஃபர்ஸ்டே சொன்னல இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருக்கிற மாதிரி மேட்ரிக்ஸ்லயும் இது யூனிக்கா இருக்கணும். ஸோ அதனால நம்ம இப்போ அதை வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? நம்ம வந்து அது யூனிக் இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் B and C are two inverses. இப்போ ரெண்டு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னு இது பண்ணிட்டு நம்ம B is equal to C அப்படின்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஸோ இதை தான் நம்ம டார்கெட். ஸோ நம்ம இப்போ ரெண்டு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு தட் இஸ் AB or BA is equal to I of n. இதை வந்து நம்ம இப்போ B and C ஃபார்மேட்ஸில் எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பியில் தான் ஃபார்மேட்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அதை திரும்ப எழுதிக்கிறோம். AB is equal to BA is equal to I of n. இதை Cயில் எழுதணும்னா AC is equal to CA is equal to I of n. ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும்? AB is equal to I of n அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து வெறும் C எடுத்துக்கிறேன். C வந்து ஒரு ஐயோட மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. ஸோ C multiplied by I is always C. ஸோ அதுதான் C is equal to C of I of n ன்னு எழுதிக்கிறேன். இப்போ I of n வந்து AB இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த ABயை வச்சு எழுத போகிறேன். ஸோ C of AB நம்ம அசோசியேட்டிவ் லா படி இதை வந்து CA into B அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ CAன்றது என்னது? நமக்கு இங்கே தெரியும்ல I of n. ஸோ இது என்ன ஆயிரும்? I of n into B. எது வேணாலும் ஐயோட மல்டிப்ளை ஆச்சுன்னா again it is the same B. ஸோ இப்போ என்ன நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது? C is equal to B அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தட் மீன்ஸ் C is equal to B. So inverse of a matrix is always unique. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து A into adjoint of A அது is equal to determinant of A into I of n. இது நம்ம வந்து போன வீடியோலயே பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ வந்து திரும்ப எழுதிக்கலாம். A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A into I of n.
இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நான் ஜீரோனா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? நான் சிங்குலர். கரெக்டா? ஸோ நான் என்ன இந்த ஆல்ரெடி எழுதின ஈக்குவேஷனை நான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவால் டிவைட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் A into adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A I of n. இந்த whole equation determinant of A வால divide பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா, A இப்போ அதை வெளியில் எடுத்துட்டு 1 by determinant of A into adjoint of A is equal to 1 by determinant of A into adjoint of A into A. இந்த determinant of A வும் இந்த determinant of A வும் cancel ஆயிரும். So I of n. So இதை வந்து இதனால என்ன, இப்போ வந்து இந்த ஏவை வந்து அதர் சைடு கொண்டு போறணும்னா A இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 by determinant of A adjoint of A is equal to A inverse. இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ வந்து உங்கள் புக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த எல்லா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸஸ்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் டாட். First property வந்து reversal law for inverses. அப்படின்னா என்னன்னா, if A and B are non-singular matrix of same order, then AB is also non-singular and AB oda inverse is equal to B inverse A inverse. So inverse of a product is a product of inverse taken in reverse order. So நான் இப்போ எழுதுறேன். If A, B are two non-singular. Non-singularனா என்னது? ஜீரோ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் A1 B வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும். Then
AB is also non-singular. And AB oda inverse is equal to B inverse A inverse. So இது வந்து ஒரு law, reversal law for inverse. So இதை என்ன சொல்றாங்கன்னா, the inverse of the product is product of inverse taken in reverse order. இது எப்படி அப்படிங்கறது வந்து proof இப்ப நம்ம பார்க்கலாம். Firstly, அதுல என்ன சொல்லிருக்கு, A and B வந்து non singular. A and B are non singular. அப்படினா என்ன அர்த்தம், determinant of A வும் non zero and determinant of B யும் non zero. அப்படி இருந்துச்சுன்னா AB is also non singular. That is AB is also non singular. Say so AB is, அதுக்கு கண்டிப்பா inverse இருக்கும். So AB is invertible. இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு வேணா நான் ஒரு ஷார்ட்டா சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A டிட்டர்மினன்ட் வந்து நான் ஜீரோனா B டிட்டர்மினன்ட்டும் நான் ஜீரோனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆப்வியஸா நான் ஜீரோ வேல்யூ தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் AB இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆப்வியஸா ஒரு நான் ஜீரோ வேல்யூ தான் வரும். ஸோ விச் இஸ் 6 which is non zero. ஸோ அதுதான் இங்க அவங்க சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இதை நீங்க டிட்டர்மினன்ட், இப்போ AB ஓட டிட்டர்மினன்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் வந்து நான் ஜீரோவா தான் இருக்கும். அடுத்து அப்படி நான் ஜீரோவா இருக்குன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இன்வர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ AB இருக்குன்னா ABக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், A multiplied by A inverse is equal to I of n. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி என்ன நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, AB ஓட இன்வர்ஸ் is equal to B inverse multiplied by A inverse. ஸோ இது மாதிரி A into A inverse of I of n மாதிரி நம்ம AB எழுதிக்கலாம். ஸோ AB
into A B inverse is equal to I of n. ஓகேவா? ஸோ இப்போ இந்த AB இன்வர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து B இன்வர்ஸ் A இன்வர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணி இதே I of n நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா தென் இட் இஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து AB multiplied by B inverse A inverse இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதை வந்து I of n ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது நம்ம வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா A into B into B minus 1 இந்த இடத்துல பிராக்கெட் போட்டு A minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு B into B minus 1ன்றது என்னது? I of n. ஸோ A into I of n into A inverse is equal to A into A inverse. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி I of n. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னொரு ரூலும் தெரியும். AB inverse into AB is equal to I of n. ஸோ அதையும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா then we are sure. So similarly AB inverse into AB is equal to I of n. இப்போ வந்து AB ஓட இன்வர்ஸ்க்கு பதிலா நான் B minus 1 B to the power of minus 1 into A to the power of minus 1, that is B inverse A inverse into AB. இதை நான் ரீரைட் பண்ணணும்னா B inverse into A inverse A into B. இதில் நமக்கு என்ன தெரியும்? இது வந்து I ன்னு தெரியும். ஸோ B inverse I of n into B. இது வந்து B inverse into B, that is I of n. ஸோ இதை வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ B inverse A inverse is the inverse of AB. ஸோ திரும்ப அதே ஃபார்முலாவை எழுதிடலாம். AB யோட இன்வர்ஸ் வந்து B inverse A inverse. ஸோ as usual எப்பயுமே எல்லாரும் எழுதுகிற மாதிரி hence proved. That's it. ஸோ ஃபர்ஸ்ட் லா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் லாக்கு போகலாம். தட் இஸ் கால்ட் ரிவர்சல் லா ஃபார் டிரான்ஸ்போசஸ். ஸோ இந்த லாக் வந்து ப்ரூஃப் தரல. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் லா மட்டும் என்னன்றதை நான் இப்போ எழுதுகிறேன். That is second law, that is reversal law for transposes. That means if A and B are conformable, to multiplication then
அதாவது A and B வந்து உங்களால் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா then AB ஓட டிரான்ஸ்போஸ் is equal to B transpose A transpose. ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலாவாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் எதுவும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா மேபி யூ கேன் கமெண்ட் ஆர் சென்ட் மீ an email. நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் திரும்ப. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஏபியோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ தட் இஸ் transpose of product is product of the transpose taken in reverse order. அவ்வளோதான். ஸோ ஒரு தேர்ட் லா ஒன்று இருக்கு. ஸோ ஃபார் எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அதோட டெஃபினிஷனும் ப்ரூஃபையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். So for any non-singular matrix A of A transpose so the inverse is equal to A inverse order transpose. So இதோட proof இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இன்வர்ஸ் லா படி A of A inverse is equal to I is equal to A inverse of A. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம இப்போ ரெண்டு சைடும் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு டேக்கிங் டிரான்ஸ்போஸ் on both sides A into இதோட டிரான்ஸ்போஸ் is equal to I ஓட டிரான்ஸ்போஸ் எடுத்தா I தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இதில் வந்து பை ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் போன இதில் நம்ம ப்ரூஃப் இல்லாத லா செகண்ட் லா நம்ம படித்தோம்ல. ஸோ ஒரு ப்ராடக்டோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா அதோட ப்ராடக்ட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர், ப்ராடக்டோட டிரான்ஸ்போஸ் இன்டு ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பை ரிவர்சல் லா ஆஃப் டிரான்ஸ்போஸ் இதை எப்படி எழுதலாம்னா A inverse ஓட டிரான்ஸ்போஸ் into A transpose
is equal to I. இதை வந்து நம்ம 1 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை எடுத்துக்க போகிறோம். That is I is equal to A inverse of A. ஸோ இதை நான் வந்து எப்படி எழுத போகிறேன்னா, similarly A inverse of A is equal to I transpose, taking transpose on both sides. So A inverse of A transpose is equal to I of transpose. So இப்போ இதுவும் அதே மாதிரி by reversal law of transpose A transpose into A inverse transpose is equal to I. ஸோ இது ரெண்டுத்தையும் 2ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்துக்கும் I ஈக்குவலாக இருக்கனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ A inverse of T into A power transpose is equal to A transpose into A inverse transpose. கரெக்டா? ஸோ it is equal to I. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம படித்தது மாதிரி A into A inverse, இந்த law A into A inverse is equal to I is equal to A inverse of A. இது உங்களுக்கு அதே மாதிரியே இதுலேயும் உங்களுக்கு பார்த்தா அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் என்ன அர்த்தம்னா இதோட இன்வர்ஸ் தான் இது. ஸோ A of to the power A inverse of the transpose is the inverse of A transpose. கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த பிகினிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் வந்து A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ we have proved. Thanks a lot for watching this video. Please share this video in Facebook and other social media. If you like it, please press like button and subscribe our channel, and also add your valuable comments please. Thanks and bye bye.